காலையில் மணி 3 இப்போ ஒரு ரேண்டமான ஒரு தாட் வந்துச்சு. எப்போவாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறப்போ இந்த இடத்துக்கு நம்மளை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட அதிகமாக தெரியும்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது பெசன்ட் நகர் பீச்சாக இருக்கலாம், மெரினா பீச்சாக இருக்கலாம், ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், நம்ம பழைய வீட்டோட மொட்டை மாடியாக இருக்கலாம், இல்லை நம்ம காலேஜ் கேன்டீனாக கூட இருக்கலாம். அந்த இடத்தோட காற்றே நம்ம கூட சேர்ந்து மூச்சு விடுற மாதிரி ஒரு வைப் இருக்கும். அது வெறும் மேப்பில் இருக்கிற ஒரு இடம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கே நம்மளை யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியில் இருந்தே நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்ச ஒரு சேஃப் ஜோன்னு நான் சொல்லுவேன். இங்கே சின்ன சின்ன விஷயங்கள்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு போகும்போது பழைய மெமரிஸ்லாம் சும்மா வந்துட்டு போகாது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களால் நம்மளை அப்படியே கட்டி போட்டுடும். யாருமே பார்க்காம தனியாக உட்காந்து அழுத அந்த உடஞ்ச கல்பஞ்சு, நம்ம ஒன்றுமே சொல்லாமல் கரெக்டாக இவ்வளவு தான் சக்கரைன்னு போட்டு டீ கொடுக்குற அந்த கார்னர் கடை அண்ணாச்சி, சாயங்காலம் 6 மணிக்கு எரியிற அந்த ஸ்ட்ரீட் லைட், 5 வருஷத்துக்கு முன்னாடி லைஃப்பில் என்ன ஆக போகிறோம்னு பயந்துட்டு உட்கார்ந்தப்போ நம்ம மேலே விழுந்த அதே வெளிச்சம் இன்னைக்கும் நம்ம மேலே விழும். முதல் மழை பெய்யும் போது வர அந்த மண் வாசனை, ஸ்கூல் ஷூ நனைஞ்சிருமோன்னு மட்டும் கவலைப்பட்ட அந்த சிம்பிளான நாட்களுக்கே நம்மளை அப்படியே கூட்டிட்டு போயிடும். இந்த இடங்கள் நம்மளை ஜட்ஜே பண்ணாது. மனுஷங்க மாறிடுவாங்க, வேலைக்காக ஊர் மாறுவாங்க, இல்லைனா சில சமயம் நம்மளை புரிஞ்சிக்கிறதையே நிறுத்திடுவாங்க. ஆனால் இந்த ஒரு இடம் நம்ம வாழ்க்கையோட மொத்த டைம் லைனையும் அப்படியே பத்திரமா வச்சிருக்கோம். அங்கே போய் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மாதிரி ஆக்வர்டாலாம் இருக்காது. ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட் தோளில் சாஞ்சிக்கிட்ட மாதிரி அவ்வளவு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது நம்மளை பார்த்து அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போகிற, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க அப்படின்லாம் கேள்வியே கேட்காது. கொஞ்ச நேரம் அமைதியாக இங்கேயே உட்காரு, ரிலாக்ஸ் பண்ணிக்கோன்னு மட்டும்தான் சொல்லும். நிம்மதியை தேடுறவங்களுக்கு டெய்லி லைஃப்பில் ஓடி ஓடி டயர்டாகி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி, லைஃப்பை மெயின்டைன் பண்ணி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் நிம்மதி கிடைக்காதான்னு இயங்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் பெரிய கிஃப்ட் தான் சொல்லுவேன். உலகம் ரொம்ப சத்தமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு தோணும் போது மறுபடியும் அந்த இடத்துக்கு போங்க, அந்த காற்றை ஃபீல் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் நீங்களாக இருந்தால் மட்டுமே போதும். உங்கள் வாழ்க்கையோட அத்தனை ரகசியங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கிற உங்களுக்கான அந்த ஸ்பெஷல் இடம் எது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரீல் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.